ஹலோ நண்பர்களே, வணக்கம். நாம இப்ப எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இன்டர்லாக்ல வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. சரி, அந்த வீடு எப்படி கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணும்போது, நம்ம ஏரியால பொறுத்தவரை, அது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில வந்து இன்டர்லாக்ல கெட்டது கொத்தனார், இன்ஜினியர் கம்மி. இப்போ என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா இல்ல. நம்ம நெறைய இடங்கள்ல போய் பார்த்து அப்படி பார்த்துட்டே வந்தோம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில வந்து 1, 2 வீடு அங்கங்கே இருக்கு. அது எப்படி கட்டுனது பார்த்தீங்கன்னா, கேரளாவுலருந்து வந்து இங்க மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்து அப்படி கட்டி குடுத்துட்டு போயிருவாங்க. சரி, என்ன பண்ணலான்னு அப்படி இருக்கும்போது, என் தம்பிக்காரன் தான் என்ன அவனுக்கும் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு, இந்த கல் வச்சு தான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு இடங்கள்ல போய் இந்த கல்ல பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அ இது இந்த கல்ல வச்சு எப்படி வீடு கட்டுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு வந்து, அவனுக்கு வீடு கட்டணும்னு அப்படி ஐடியா இருக்கும்போது, அ நான் தம்பிகிட்ட போய் சொன்னேன், "எனக்கும் ஒரு வீடு போடணும் இன்டர்லாக்ல. அது எப்படி பண்ணலான்னா?" அவன் சொன்னான், "நான் இத பத்தி தான் நெறைய இடங்கள்ல போய் பார்த்து படிச்சுட்டு வரேன். நான் பண்ணி தரேன்" அப்படின்னு. சரி, இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில ஆட்கள் குறைவு. சரி, தம்பிகிட்ட குடுப்போம்னு வேலைய குடுத்தேன். இப்ப வேலை நடந்துட்டுருக்கு. இன்னும் ஃபுல் வேலை முடியல. இந்த ஃபுல் வேலை முடிஞ்சு அமௌண்ட் எல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தம்பியோட நம்பர் வேணுனா நான் கீழ குடுக்குறேன். இனி ஒரு ஜென்மம் இருந்தால் மீண்டும் உன்னை காதலிப்பேன். மீண்டும் நாம் சந்திப்போம். இந்த ஜென்மத்தில் இல்லை என்றால் அடுத்த ஜென்மம் வருவோம்.